வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வர இருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளை ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகம், இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் நேஷ்னல் பார்க், மாதவ் தேசிய பூங்காவை மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸோ இது அந்த மாநிலத்தின் 9வது புலிகள் காப்பகமாகவும் இந்திய அளவில் 58வது தேசிய புலிகள் காப்பகமாகவும் மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிவபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சம்பல் ரீஜியனில் இருக்கிற சிவபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதவ் நேஷ்னல் பார்க் மாதவ் டைகர் ரிசர்வாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகிறதுனா, வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2006 கீழே மத்திய அரசாங்கம் நிதியுதவி அளிக்கும் ஒரு திட்டமாக ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகளை பாதுகாக்கும் சட்டம் இருக்குது. அந்த அமைப்பின் கீழே இது அறிவிக்கப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது. இது என்டிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு ப்ரப்போஸ் பண்ணணும். அதாவது இவங்க என்னென்னா மிக முக்கியமாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இந்த ஒரு அமைப்பால் இது அங்கீகரிக்கப்பட வேண்டும். மாநில அரசாங்கங்கள் அதற்கான பரிந்துரைகளை இந்த என்டிசிஏ அமைப்பிட்ட கொடுக்கணும். நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிகிட்ட கொடுக்கணும். அவங்க அதை பரிசீலனை செய்து இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. சில நேரங்களில் இந்த என்டிசிஏ அமைப்பும் கூட இந்த மாநிலத்தில் உள்ள இந்த பகுதிகளை புலிகள் பாதுகாப்பு இடங்களாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை மாநில அரசாங்கங்கள் ஏற்று சொல்லும்போது இந்த குறிப்பிட்ட பகுதிகள் புலிகள் பாதுகாப்பு இடமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியத்துவம் பெறுவது என்னென்னு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, என்டிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் இந்தியா முழுவதும் உள்ள புலிகள் பாதுகாப்பு இடங்களை ஒரு பராமரிக்கும் அமைப்பாகவும் உள்ளது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் இந்த என்டிசிஏ அமைப்பு தான் இந்த பரிந்துரைகளை ஏற்கிறாங்க. மாநில அரசாங்கங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை, இந்த ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியை இல்லை தேசிய பூங்காக்களை புலிகள் பாதுகாப்பு இடங்களாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கங்கள் பரிந்துரை செய்யும்போது அதை பரிசீலனை செய்யும் அமைப்பாகவும் இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்குது. சில நேரங்களில் என்டிசிஏவை மாநிலங்களுக்கு பரிந்துரை செய்கிறது, இந்த பகுதிக்கு நீங்கள் அறிவிக்கலாம், இதை புலிகள் பாதுகாப்பு இடங்களாக பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் உள்ள இந்த புலிகள் பாதுகாப்பு இடங்களை பாதுகாக்கும் அமைப்பாகவும் அது ஒரு அத்தாரிட்டியாகவும் இந்த என்டிசிஏ இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிசியோட அனுமதியோடு தான் நம்ம இந்த புலிகள் பாதுகாப்பு இடங்களை எல்லை பகுதியை விரிவாக்கம் செய்கிறதோ இல்லை அதில் மாற்றம் எதுன்னு செய்யலாம், இந்த என்டிசியோட அனுமதி தேவை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் 58வது புலிகள் பாதுகாப்பிடமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்காவை மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமன் இன் த கண்ட்ரி ரெடியூஸ்டு டு 3.2%. அதாவது நாட்டில் பெண்களுக்கான வேலையில்லா அந்த திண்டாட்டம் 3.2% குறைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமான பாயிண்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஒரு ரிப்போர்ட்டை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் பெண் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு விகிதம் 41.7% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் அனைத்து துறைகள்லையும் சேர்த்து பெண் தொழிலாளர்களோட எண்ணிக்கை 41.7% அதிகரித்துள்ளது. இதனால் பெண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை, பெண்களுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த ரேஷியோ 5.6லேருந்து 3.2 குறைந்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா 2017-18 ஆண்டுகளில் நாட்டில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு விகிதம் 23.3% இருந்தது. இது தற்போது 2023-24, ஏன்னா 2017-18 என்ன டேட்டானா 23.3% பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு சதவீதம் இருந்தது.
இது 2023-24 41.7% உயர்ந்துள்ளது. இதனால் நாட்டில் நிலவி வந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்மை 5.6%லிருந்து 3.2% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெக்கார்டை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இந்த மினிஸ்ட்ரி வந்து வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரீசெண்டாக இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மிக முக்கியத்துவமான கரண்ட் அஃபேர்ஸ். எக்கனாமிக்ஸில் பார்க்கணும், எக்கனாமிக்ஸில் பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தாலும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயமாக நமக்கு கேட்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து பெண்களோட பங்களிப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளிலும் அதுவும் அதிகரிச்சிருக்கு. அதன் மூலமாக வேலைவாய்ப்பு இன்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு. அது எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ரிலீஸ் பண்ண டேட்டா அப்படிங்கிறதுனால மிக முக்கியத்துவமானது. கம்மிங் எக்ஸாம்ஸில் இந்த இயரில் கேட்குற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த டேட்டாஸ்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நன்றி.